பொருளாதார விஷயத்தில் நம்ம மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, ஒன்று, செய்ய வேண்டிய விஷயத்த சரியாக செய்யாமல் இருக்கிறது. சம்பாதிக்கிறத புத்திசாலித்தனமாக யோசித்து செலவு செய்கிறதில்ல, சேமிக்கிறதில்ல. அப்படியே சேமித்தாலும் அதை முதலீடு செஞ்சு பெருக்கிறதில்ல. அப்படியே முதலீடு செய்ய முற்பட்டாலும் அதை அறியாமை இல்லை பேராசையின் காரணமாக அறகுறையாக செஞ்சு பணத்தை இழந்துடுறாங்க. இப்படித்தான் சாதாரண மக்கள் அதிகமாக பாதிப்படைகிறாங்க. ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லவா? கடந்த 5 வருஷத்தில் முதலீடு சம்பந்தமான ஸ்கேம்ஸ் அண்ட் மோசடிகளில் இந்திய மக்கள் இழந்த பணத்தோட மொத்த மதிப்பு சுமார் 53,000 கோடி. எவ்வளோ? 53,000 கோடி. இது வெறும் அஃபிஷியல் நம்பர் தான். அன்அஃபிஷியலாக இது வெறும் பல மடங்கு இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பணம். இதை சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தா எவ்வளோ குடும்பங்கள் பயன்பெற்று இருக்கும், சமூகம் எவ்வளோ உயர்ந்திருக்கும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, போனது தான். இதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முதலீடு செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை சரியாக புத்திசாலித்தனமாக செய்யணும். நிறைய மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சரியான புரிதலே இல்லை. ஏதோ கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் முதலீடு செஞ்சுட்டு வாங்க, 10, 20, 30 வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட பெரிய செல்வம் இருக்கும்னு சொன்னால் அவங்க செய்கிறதில்ல. ஆனால் யாராச்சும் வந்து 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் நான் 5,000 ரூபா 10,000 ரூபா தரேன்னா தூக்கி கொடுத்து ஏமாந்துடுறது. இந்த மாதிரி 100 இல்லை, ஆயிரக்கணக்கில் எக்ஸாம்பிள் இருக்குது. அதே சமயம் இப்படியெல்லாம் மக்கள் பணத்தை இழந்துடுறாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்தீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். நல்லா கேட்டுங்க, சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக சம்பாதிக்கணும்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கணும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப காலத்துக்கு முதலீடு செய்யணும். அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. ஏதோ இருக்கிற காசை போட்டு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு பேர் முதலீடு இல்லை, லாட்டரி. சரி, அடுத்து நம்ம மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, பணத்தை இழக்காமல் செல்வத்தை பெருக்கிறாங்க, பட் அதை ஹராமாக பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் பணக்காரங்க தான் அதிக பாதிப்படைகிறாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு பணக்காரன் உருவாகிறான்னா அவனை சுற்றி 10, 20 பேர் சேர்ந்துருவாங்க. இதில் போடுங்க, அதை வாங்குங்க, இதை பண்ணுங்கன்ட்டு 100 கணக்கில் ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை சரியாக செஞ்சால் மட்டும் பார்த்தாது, ஷரியத்திற்கு உட்பட்டு செய்யணும். இதில் தான் இவங்க பெருசாக தவறுறது. காரணம் என்னென்னா, தெரியலை, அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியல. இவங்க எல்லாம் செல்வத்தை ஹலாலான வழியில் நிர்வகிச்சா அவங்களுக்கு தான் நல்லது. அப்போ தானே பரக்கத்து இருக்கும், இல்லையா? நான் திரும்பவும் சொல்கிறேன், பரக்கத் அற்ற செல்வம் நம்மளே அளிக்கும், நம்ம சந்ததியே அளிக்கும். இதுக்கு வரலாறு சாட்சி. ஸோ நாம இறைவனை அஞ்சி நம்ம செல்வத்தை நிர்வகிப்போம். ரிஸ்க் கொடுக்கறது அல்லாஹ் தாங்கிறத மறந்துட வேணாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.